பெங்கல் புயல் உருவாவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அன்னநடை போட்டு வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு? புயலா உருவாகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஸ்ரீராம், இந்திய வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் பெங்கல் புயல் உருவாகுவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாகத்தான் புயலாக வலுப்பெறும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 4 மாவட்டத்திற்கும் விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்படுகிறது. அதிகனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். அத்துடன் சேர்த்து 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது 3 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது நகர்ந்து வருகிறது. மிக மிக மெதுவாக நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அது சென்னையிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது வரைகலை மூலம் பார்க்கலாம். நாகப்பட்டினத்திலிருந்தும் சென்னையிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் அது மெல்ல நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலே தான் நகர்ந்து வருகிறது. சென்னை தெற்கு ஆந்திரா பகுதியில் கரையை கடக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் மாலை 5:30 மணிக்குள்ளாக புயலாக வலுப்பெறும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அது மட்டுமல்ல, டெல்டா மாவட்டங்களான நாகை, கடலூர், திருவாரூர் ஆகிய பகுதிகளெல்லாம் ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை பின்வாங்கப்பட்டிருக்கிறது. புயலினுடைய வேகம் மிக மிக குறைந்திருக்கிறது. புயல் உருவாகுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது அண்மை தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்ந்து அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாகத்தான் அது புயலாக வலுப்பெறும். அதாவது நாளை காலை அது புயலாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் தான் நகர்கிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சென்னையை ஒட்டிதான் அது கரையை கடக்கும். அதிலும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஆனால் அதனுடைய நகர்வுல தான் தொடர்ந்து மாற்றம் இருக்கிறது. ஆரம்பத்தில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக அதனுடைய வேகம் குறைந்தது. 18 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், அதன் பிறகு சற்று வேகம் எடுத்து 13 கிலோமீட்டர் அப்படின்ற அளவிற்கு நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் அளவிற்கு சுமார் 3 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அது நகர்ந்து வருகிறது அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையில் மெல்ல மெல்ல நகர்ந்து வருவதற்கு அதிகப்படியான நேரம் எடுத்துக்கொள்ளும். 30ஆம் தேதி அது கரையை கடக்கும் என்று நாம் ஏற்கனவே கணித்து வைத்திருந்தோம். ஆனால் அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு வாய்ப்பு குறைவு. இது 3 கிலோமீட்டர் வேகத்தில் சுமார் 500 கிலோமீட்டரை 2 நாட்களுக்குள் கடப்பது மிகவும் கடினம். எனவே அதனுடைய வேகம் குறைய குறைய அதனுடைய அடர்த்தியும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மழை மேகங்களை நிலப்பரப்பை நோக்கி அனுப்புவதற்கான வாய்ப்பும் சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக இந்த டெல்டா மாவட்டங்களில் விடுக்கப்பட்டிருந்த அந்த மழையினுடைய வீரியமும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்திலலாம் நாகப்பட்டினத்தில் 15 சென்டிமீட்டர்லேருந்து 19 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கிறது. இது இனிமேல் இன்றைய இரவோ அல்லது நாளை காலையோ ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. அது பின்வாங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்படின்றதுல நம்ம இந்த அறிவிப்பு மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. வயல்வெளியில் நிறைய இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு பிரத்யேகமாக ஒளிபரப்பு செய்தது. அந்த விவசாயிகள் இன்று இரவு மழை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தண்ணியை வெளியேற்றுவதற்கான காலம் கொடுத்திருக்கிறது இந்த புயல் அப்படின்றதையும் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் விடுக்கப்பட்டிருந்த அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையை பின்வாங்கப்பட்டிருக்கிறது. புயலினுடைய வேகம் படிப்படியாக குறைந்து 3 கிலோமீட்டருக்கு வந்திருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை தான் நம்ம அண்மை தகவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா சரி. அடுத்தடுத்து இந்த மண்டலத்தினுடைய நகர்வு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சடையாண்டி.